கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம கர்த்தர உண்மையா தேடுவோம். அதுவே நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம உண்மையாய் தேடுகிறதை பார்த்து, அவருக்கு பிரியமாய் வாழ்கிறதை பார்த்து, அவர் நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை தருவார்ல. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும். நம்ம ரொம்ப ஹேப்பியா இருப்போம். அந்த நேரத்தில என்ன ஆகுதுன்னா, நெறைய நேரம் நம்ம தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களா இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய பெரிய பெரிய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம தேவன் நம்மள ஆசீர்வதித்திருக்கும்போது தான். உண்மையா நீங்க பாருங்களேன், நம்ம கஷ்டத்தில இருக்கும்போது ரொம்ப கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வோம். என் கஷ்டத்த போக்குங்க கடவுளே! என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்ளோ துன்பங்கள் இருக்கு. இதெல்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்லி கடவுள நம்ம அழகா தேடுவோம். கடவுள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப்ப நமக்கு குடுப்பார். தாவீதோட வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. தாவீதோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில 17:3ல அவர் சொல்லியிருப்பாரு, "நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்." அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க கடவுளே! என் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்ல. எல்லாமே உமக்கு பிரியமாய் தான் வாழ்ந்திருக்கிறேன். என் வாயில கூட ஒரு குறைவு இல்லன்னு சொல்லி தாவீது சொல்றார். எப்போனா, தாவீது அப்படியே வனாந்தரத்தில ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர தொரத்துறாங்க. சவுல் தொரத்திக் கொண்டே இருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா, அவர் ராஜாவாயிட்டாரு. ராஜாவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல நம்ம வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும்போது, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அதாவது அவருக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு. எல்லாமே ஓகே. 11:1ல அது ராஜாக்கள் சண்டை போடுற டைம். அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு, யோவாப சண்டைக்கு அனுப்பிச்சுட்டு இவரு வீட்ல உட்காந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு இல்லையா? சாயங்கால நேரத்தில தூங்கி எந்திரிக்கிறார்ல, மத்தியானம் தூங்கி எந்திரிக்கிறார் இல்லையா? அதாவது அவர் சவுலுக்கு பயந்து ஓடும்போது எல்லா நேரமும் தேவனை துதிக்கிறார். அவ்ளோ சங்கீதம் எழுதினார். தேவனை எப்பயுமே ஆராதித்துக் கொண்டிருந்தார். இங்க யோவாப் சண்டைக்கு போயிட்டாரு. அட்லீஸ்ட் இவர் சண்டைக்கு போயிருக்கணும். அப்படி இல்லன்னா கூட யோவாபுக்காக தன் மக்கள் சண்டையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்றத விட்டுட்டு இவரு என்ன பண்றாரு, அப்படியே அப்படியே ஜாலியா ரிலாக்ஸா உலாத்திக் கொண்டிருக்கிறார். அப்பதான் இந்த பாவத்துல விழுகிறார். இல்ல பத்சேபாவ பார்க்கிறார் இல்ல. அவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது இங்கிருந்து பார்த்து அந்த பாவத்துல விழுகுறாங்க. நெறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான். நம்ம ரிலாக்ஸா, ஜாலியா ஒரு வேலையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்ல இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம நெறைய பாவங்களுக்குள்ள விழுகிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரொம்ப சும்மா தானே இருக்கிறோம். சும்மா தான் வீட்ல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம கண்களின் இச்சையின் மூலமா நெறைய நெறைய மொபைல்ஸ்ல அடிக்ஷன்ஸ்ல விழுந்துரும் இல்லையா? போர்னோகிராஃபி பார்க்குறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல இல்ல எப்படி இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா. அதனால அவர் தடுத்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்ப நெறைய பேர் நம்ம இருக்கிறோம். அடுத்தவங்களுடைய மனைவியோ நம்ம எப்படி இச்சித்து பார்த்துருக்கோமா?